ஆனா காலேஜ் இப்படி பண்ண மாட்டாங்கடா. அத நினைச்சுதான் கொஞ்சம் மனம் வருத்தம். ஜேகே படிக்கதானே சொன்ன, பேசிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல சார், இதோ இந்திரி வெல்ல பேசவே இல்ல சார். இதான் பேச நான் பேசவே இல்ல சார். நான் தான் பார்த்தேன், போய் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒவ்வொரு ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க, உனக்கு விஷயமே தெரியாதா? அது வேற வேற ஊரா? அப்ப யாரும் ஒண்ணா போய் சேரலையா? பார்க்காம தான் எழுதிட்டீங்கன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அதனால தான் அப்படி சொல்றோம். அட பாவி, நான் பேப்பர்ல எழுதுனதே நான் தானடா, பக்கமா தானே எழுதுனேன். அதானே. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பெஞ்சுக்கு 2 பேர் தனித்தனியாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. பேசுகிற சவுண்டே வரக்கூடாது. வந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. அப்புறம் டெஸ்ட் எழுத வச்சிருவேன். இந்த வார்த்தையெல்லாம் இனிமேல் கேட்க முடியுமான்னு தெரியலையே. இதோட ஸ்கூலே முடிய போகுது. 14 வருஷம் படித்தேன். இப்படி பொசுக்கிட முடிகிற மாதிரி இருக்கே. எப்படி இத்தனை வருஷம் ஓடிச்சுனே தெரியல. இதுக்கடையில் எத்தனையோ சந்தோஷங்கள், எத்தனையோ சோகங்கள். எவ்வளோ நட்புக்காக ஜாலியாக இருந்திருக்கேன், எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதெல்லாம் எதுக்கு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாம் மண்டைக்குள்ளே வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. படிக்கிற மூடே இல்லை. ஆனால் இதை நினச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன். அப்புறம் ரீ எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆகிடும். அது இன்னும் அசிங்கம். மச்சான், சார் பிள்ளைங்க திரும்பி நிற்கிறாரு. ஃபோட்டோ ஆரம்பிச்சான். இந்த வரேன். ஸ்டோரி போடுறோம், பாட்டு போட்டு கொளுத்துறோம், சரியா? மச்சான், இதான் கடைசி ஸ்டோரி ஆனா மச்சான். என்னடா மச்சான் இப்படி சொல்கிறேன், என்னால் ஏற்றுக்க முடியலடா. என்னடா சொல்கிறேன்? பின்னாடிலாம் இப்போ ஒப்பா வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை கேட்டால் அடுத்து நானும் அழுதுருவேன். ஜீமின் படிக்க தான் சொன்னேன், பேச சொன்னேன். உன் குரல் தான் சத்தமாக கேட்குது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு படிக்கிறான் பாரு. படிக்கவும் இல்லை, ஆக்டிங் தான். ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறான் பாருங்க. படி. என் கூட சேர்ந்து ஜேகே தான் கத்துனான். அவனை விட்டு விட்டு என்ன மட்டும் திட்டினா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட நியாயமே இல்லைப்பா. போகிறதுக்குள்ள இந்த சார் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா. டே பைத்தியம், கோவப்படாதரா. இனிமேல் இந்த மாதிரி திட்டு யார்கிட்ட வாங்க போகிற? இந்த மாதிரி சாரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குறதுலாம் ஒரு மெமரிஸ் தெரியுமா? இது பின்னாடி நீ நினச்சி பார்த்து ஜாலியாக சரிப்படா. திட்டு வாங்கினா பரவாயில்ல. அதுவும் சரிதான். பின்னாடி இதை நினச்சி பார்ப்படா, அப்போ தெரியும். ஏன்னா காலேஜ்லாம் நம்ம இப்படி திட்டு வாங்கலான்னு தெரில. நம்மளை கண்டிக்கலாம் மாட்டாங்கடா. நம்ம படித்தா படிக்காட்டி போன்னு விட்டுருவாங்க. நம்ம மேலே ஒரு அக்கறையே இருக்காது. நம்ம ஃபெயில் ஆகிப்பட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் தான் நமக்கு கவலைப்படுறாங்க. ஆனால் காலேஜ் இப்படி பண்ண மாட்டாங்கடா. அதை நினச்சி தான் கொஞ்சம் மனம் வருத்தம். படிக்க தானே சொன்ன, பேசிக்கிட்டு இருக்கியா நீ? இல்லை சார், பேசவே இல்லை சார். இதான் பேச, நான் பேசவே இல்லை சார். நான் தான் பார்த்தேன், போய் சொல்லிட்டு இருக்கேன். பிரின்சிபல் சார் ஜீமெண்ட் வேணாலும் கேளுங்க சார். என்ன நீ பேசுறதே அவன்கிட்ட அப்படி அவன் சொல்லுவான். ஜீமெண்ட் சொல்கிறா உன்கிட்ட பேசினா இவன். பார்த்துக்க, இதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்கோ. ஏன் அவ்வளோதான் மரியாதை. உட்காரு. இப்போதான் இவங்களை பெருமை பற்றி பேசணும், அதுக்குள்ளே பாருங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சே, இவங்களை திட்டினா ஒன்றும் தனியாக கூப்பிட்டு வச்சு திட்டணும், இல்லையா திட்டக்கூடாது, சும்மா விட்டணும், இல்லை கிளாஸை விட்டு வெளியே அனுப்பணும். இப்படி கிளாஸுக்குள்ளே உட்காந்து சார் கத்திக்கிட்டு இருக்கிறதா என்ன அர்த்தம்? படிக்கிற நமக்கும் மூடு கெட்டு போகுது, படிக்க முடிய மாட்டேங்குது. என்ன யோகி ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா என்னைய? என்ன இப்போ சத்தம் போட்டு பேசலன்னா மட்டும் நீ படித்து கிழிச்சிருவியா? போடாங்கிட்டே. ஸ்கூலே முடிய போகுதுப்பான்னு சொல்லிட்டு சண்டை போடாமல் இருக்கேன். இந்நேரம் இது ஸ்கூல் ஸ்டார்டிங்காக இருந்துச்சு, நேரம் ரணகாலமாக இருக்கும். பாத்ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு முடிச்சிருப்பேன். போய் தொலையுது. ஸ்கூலில் பெரிய கையாக இருந்தேனா ஸ்கூலே முடிய போகுது. உன்னை பெரிய கைன்னு யாரும் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சு உன்னை நம்ப வச்சுருக்காங்க. இவன் வேற இடையில வந்து பூந்துடுறான். இவனுக்கு பதில் கொடுக்கவே எனக்கு பிடிக்கல, கடுப்பாக்குறான். நான் உண்மையே சொன்னேன், அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன செய்யுது? உன் மூஞ்சி ரியாக்ஷன்ல தெரியுது நீ எவ்வளோ கோவப்படுற அப்படின்னு. இவன் பேச்சே இப்படித்தனா இல்லை என்னை கோவப்படுத்தி பார்க்குறான்னு இன்ன வரைக்கும் நல்லா கண்டுபிடிக்க முடியல. சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிக்கிறோம், இருந்தாலும் இவனோட கேரக்டர் இன்ன வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் நான் ப்ராக்டிகல்ஸ் நல்லா படித்து கிழிச்சிருவேன், எல்லாம் பாஸ் ஆகிக்கலாம். அப்புறம் யோகி நல்லா ஜாலியாக படிச்சுட்டு இருக்க போல, நல்லா படித்து கரைச்சி குடிச்சிட்ட போலையே. எரிச்சல கலப்பாத. யோகி, இல்லை நீ அவங்க கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டியா? 2 பேரும் வெளில போ, வெளில போ. 2 பேரும் சேர்ந்து வெளில போ சொன்னா இது நியாயம்? என்னையும் சேர்த்து கோத்து விட்டான். எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு, படிக்காமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லையே, ஒரு பயமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கா ஸ்கூலை விட்டு போகிறதுக்கே மனசில் போல. நாஸ்டாலஜியான்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்து ஸ்டோரி போட்டுட்டு இருக்கானுங்க இன்ஸ்டாவில். ஸ்கூலை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு தான் படிக்கவே மாட்டானுங்க போல. அப்போ தான் ஃபெயில் ஆகிட்டு திரும்ப இங்கே வந்து உட்காந்துக்கலான்ட்டு. இதுதான் அவனுங்க ஐடியான்னு நினைக்கிறேன். இப்போ படிக்காமல் உட்காந்துட்டு எக்ஸாம் ஹாலில் மட்டும் வந்துட்டு எந்த ஆன்சர் கேட்கட்டும், சும்மா விட மாட்டானா.
சும்மா தொசுக்கு தொசுன்னு கூப்பிட்டுட்டே இருப்பானுங்க. என்ன எழுத விடாம என்னை வரை டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. என்கிட்ட அவனுக்கு எது கூப்பிட்டு கேட்டாலுமே தெரியாது 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 தான். இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். சும்மா கிளாஸில் இருக்கப்பல அதிகமாக பேசவே மாட்டானுங்க. ஆனால் எக்ஸாம் வந்துட்டா மட்டும் ஆன்சர் கூப்பிட்டு கேட்பானுங்க. சே, அதுக்கு நான் ஹெல்ப் வேறு பண்ணணுமா? மனசு கேட்காம தான் பாவனை நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக முடியாது. இதுதான் சாக்கு. 12th முடிச்சு ஸ்கூலை தொலைச்சி விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். காலேஜில் பெரிய ஆளாக வரோம். இவனுங்க கண்ணில் பட்டவே கூடாது. இவனுங்க சேர்ற காலேஜில் கண்டிப்பாக நான் சேர்ந்துடவே மாட்டேன். ஏதாச்சும் பெரிய காலேஜில் போய் சேர்ந்து ஜாலியாக வாழ வேண்டியது தான். ஐயோ, பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் வர நேரமாக பார்த்து நான் கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு இந்த சாரு. படிக்கிற மாதிரி ஆக்டிவ் வர போடணுமே. பிரின்ஸிபல் வந்தால் நம்மளை தானே கேட்பாரு எவ்வளோ நிற்கிறேன்னு. பயமாக இருக்குப்பா. ஐயோ பிரின்ஸிபல், ஐயோ என்னைய தான் நோக்கி வராரு. இப்படி சரி. ஐயோ படிக்கிற மாதிரி நடிக்கணும் போலயே. என்னாச்சு, ஏன் வெளில உட்காந்துருக்க? அது வந்து நீ நிறைய சேட்டை பண்ணுறாளாச்சு, அது வெளில உட்காந்துருக்கியா? என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், படிக்கணும்னு சொன்னாங்க. உள்ளே உட்காந்தா ஃபேன் காற்று பத்தலையா, அதனால வெளியே உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னானுங்க, விட்டுட்டேன். ஓ அப்படியா விஷயம், படிக்கிறாங்களா? ஆமாம் சார். சரி படிக்கட்டும். இப்பயாச்சும் திரும்பி வாழ்கிற வழியே பாருங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. என்னது நம்ம சார் அப்படியே மாற்றி பேசுகிறாரு? போனால் போதுன்னு உங்களை காப்பாற்றிலாம் விடுறேன். ஆனால் நீங்கள் என்னை கமெண்ட் அடித்து கிண்டெல்லாம் பண்ணுவீங்கல்ல, போய் தொலைது போ. 12th இதோட முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்க. என்னப்பா அவனு காப்பாற்றி விட்டேன். இந்த வாட்டி மாட்டி விட்டா பிரின்ஸிபலை கண்ணாப்பேன்னு திட்டுவார். ஆஹா, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார், ரொம்ப நன்றி. முன்னாடிலாம் ப்ராக்டிகல்ஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் இந்த கொஸ்டின் தான் அவன்கிட்ட கேட்பாங்க. அப்படின்னு முன்னாடியே கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு அதை மட்டும் படிச்சுட்டு ஜாலியாக இருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி பண்ணுறதே கிடையாது. இப்போதான் உண்மையிலே படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி ஆகுது. எந்த நேரத்தில் யார்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னே தெரியல, எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஒரே பதட்டமாகவே இருக்குப்பா. ஆனால் இதான் கடைசி வருஷம். இதுக்கப்புறம் அந்த பயம்லாம் இருக்காது. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக காலேஜில் இருக்க மாட்டாங்கல்ல, ஸ்கூல் தானே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதுவும் வேறு உண்மையாக போயான்னு தெரில. எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்கூல் வரைக்கும் தான் கஷ்டம், 12th வரைக்கும் தான் கஷ்டம், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. அது உண்மையான வேறு தெரில. அங்கே போனால் தான் அந்த லட்சணம் தெரியும். அடுத்து யாரும் சொல்ல மாட்டாங்க உண்மையை. அதை நான் போய் சேர்ற காலேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் படிப்பு கஷ்டம்தான், படிச்சு தானே ஆகணும். காலேஜ் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஜாலியாக வீட்டில் இருக்கான்னு பார்த்தா அதுவும் முடியாது. அடுத்து வேலைக்கு போகணும். என்னடா வாழ்க்கை இது, சே. எப்போ லஞ்சு பெல் அடிக்கும்? பசிக்கிற மாதிரி வேறு இருக்குது. தம்பி, லஞ்சு பெல் அடிக்க இன்னும் 40 minutes தான் இருக்குது. எல்லாம் படிங்கப்பா. லஞ்சு சாப்பிட்ட உடனே ஞாபகம் இருக்குல்ல, ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. இன்றைக்கி தான் பேட்சாக முடிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தானே இருக்கீங்க. அதனால் டக்கு சீக்கிரம் முடிச்சிடும். 2 பேட்சுமே இன்றைக்கே முடிச்சிருவாங்க. ஐயோ எல்லாமே இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்கூலே முடிச்சிட்டேன். இதுவும் கடந்து போகணும், உட்கார வேண்டியதுதான். டைம் வேறு கம்மியாக இருக்குது, படிக்கணுமே. மன வருத்தமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. சின்ன வயசுலலாம் அடுத்த கிளாஸ் எப்போ அப்கிரேட் ஆகி போகணும்னு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ எல்லா ஆட்டத்தையும் கலைங்க, நான் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன், என்னை எல்கேஜியில் சேர்த்து விடுங்கன்ற மாதிரி இருக்குது. ஸ்கூல் படிக்க வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியே ஜாலியாக இருந்தோம். ஆனால் காலேஜில் வந்துட்டால் பேரண்ட்ஸ் பண்ணி கூட வைக்க மாட்டாங்க. நம்மளை ஒரு தனி நபராக ட்ரீட் பண்ணுவாங்கள்ல. என்ன செய்கிறது? திரும்பவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எனக்கு தோணுது. இப்போ காலேஜுக்கு போகிறப்ப எத்தனை ஸ்கூல் ஃப்ரெண்டோடு சேர்ந்து போகணும், இல்லை எத்தனை பேர் பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு தெரில. ஜேகேவையும் ஜீவனையும் கூட கூப்பிட்ருக்கேன், வரேன்னு தான் சொல்கிறானுங்க. ஆனால் திடீர்னு ஜீவன் வெளியூர் போயிட்டா இப்போ ஜேகேவும் நானும் வெளியூர் போகிறேன்னான்னு போயிடுவான். அப்புறம் நான் இங்கேயே குப்பை கொட்ட வேண்டியதுதான். இல்லை நம்மளும் வெளியூருக்கு போயிடலாமா? எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு, எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போகிற மாதிரி தான் சுச்சுவேஷன் வரப்போகுது போல். உரிமனசு சொல்லுது. இப்போ டெய்லி ஃபோன் கால் பேசுகிறேன். நாங்கள் இனிமேல் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டு நல்லா இருக்கேன்னு அளவு விசாரிப்போம் போல். அப்படி தான் ஆக போகுது. அதுவும் மாதத்துக்கு ஒரு வாட்டியா வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் தெரில. இல்லை ஒட்டு மொத்தமாக மறந்துடுவானுங்களான்னு தெரியல. அவனுங்க மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். என்னது இது, படிக்கிறது 12th, ஆனால் இவ்வளோ வேதனைகள் மனசுக்குள்ளே இருக்கே. படிக்கவே எனக்கு வர மாட்டேங்குது. எப்பா ஸ்கூலில் பெல் ஒர்க் ஆகல, மணி 12 ஆயிடுச்சு, சாப்பிட போங்க. வேணுங்க அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்கடா.
இது யார் வீட்டில் பண்ணி எடுத்துருந்தது? எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க. வேற லெவல் டேஸ்ட்டு. ஜேகேவோட அம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாண்டா, வேற லெவலாக இருக்கு. இன்னைக்கு தான் ப்ராக்டிகல்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கே வர மாட்டோம்டா. இதோட லீவு. ஆமாம்ல, லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் டேரக்ட் எக்ஸாமுக்கு தான் வருவோம். ஆமாண்டா, எக்ஸாம் வேற நம்ம ஃபுல்லாக இருக்க மாட்டோம்ல, எழுதிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்போ நாங்கள் ஜேகேவோட அம்மா சாப்பாடு எப்படி சாப்பிட்றது? நான் வேணா கட்டி எடுத்துட்டு வரட்டா? என்ன, ஒரு மாசத்துல 6 நாள் கட்டி எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அது சரி. எல்லாரும் சாப்பாடு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்றது தான் கடைசியாடா. சுமாரு அப்பெல்லாம் சொல்லாத. அப்ப என்ன கவலையா இருக்கு. எப்ப தோணுதோ என் வீட்டுக்கு வாங்கடா. நினைச்ச நேரம் நல்லா ஜேகே வீட்டுல போய் சாப்பிட முடியும். ஆனா ஸ்கூல்ல இங்க உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அப்ப காலேஜ்ல எல்லாரும் ஒண்ணா சேருவோம், ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்ல. எல்லாரும் ஒவ்வொரு ஊருக்கு போறேன்னு சொல்றானுங்க. உனக்கு விஷயமே தெரியாதா? அது வேற வேற ஊரா? அப்ப யாரும் ஒண்ணா போய் சேரலையா? இவ்வளவு நேரம் ஒண்ணா இருப்போம்னு சொல்லி ஜாலியா இருந்தேன். 14 வருஷம் ஒண்ணா இருந்தோமே மச்சான். அப்புறமா ஃபோன் நம்பர் எதையும் மிஸ் பண்ணிட கூடாதுடா. அடிக்கடி ரீயூனியன் வச்சுட்டே இருக்கணும். நான் நிறைய சாப்பிட்ற பையனு ஜேகேவோட அம்மா எனக்குன்னு தனியாக சாப்பாடுலாம் கட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு மனசே கேட்கல. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. ஜேகே உடனே தானே கல்வி வைக்க போறாங்க. ஐயோ, அவனை கேட்டால் அடுத்து என்ன கேட்டுருவாங்களே. ரெஜிஸ்டர் நம்பர்ல கடைசி 3 நம்பர் சொல்லுங்க. 428. ஐயோ, பதறுதே. நான் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக திணறாம ஆன்சர் பண்ணிடணும். பேப்பர்ல எழுதிட்டீங்களா? இப்போ கம்ப்யூட்டர்ல பண்ணுங்க ப்ராக்டிகல்ஸ். பேப்பரை கொடுங்க, நான் அதை பார்த்து பண்றேன். அதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடாது. பேப்பர்ல எழுதிட்டு எழுதுறது தான். நீங்க பார்க்காம தான் இப்போ கம்ப்யூட்டர்ல பண்ணணும். அப்புறம் நீங்க பார்க்காம தான் எழுதிட்டீங்கன்னு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அதனால தான் இப்படி சொல்றோம். ஆனா பாவிங்க, பேப்பர்ல எழுதுனதே நான் தானடா. பக்கமா தானே எழுதுனேன். அதானே, பேப்பரில் பார்க்காம தான் எழுதணும். அப்போ அதை பார்த்து கம்ப்யூட்டர்ல பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பேப்பர் பார்க்காம கம்ப்யூட்டர்ல பண்ண வராதுன்னா படிக்கிறது தானே அர்த்தம். இல்ல அப்படி இல்ல, பண்ணி கொடுத்து விட்டு வாடா போவா டக்குன்னு. இல்ல எனக்கு புரியல. இப்ப பேப்பர்ல பார்க்காம எழுதுனது நான் தான். இப்ப கம்ப்யூட்டர்ல மட்டும் இந்த பேப்பர் பார்த்து போட்டா என்ன தப்பாயிட போகுது? பார்க்காம தானே நான் பேப்பர்ல எழுதுனேன். சரி, உனக்கு தான் ஸ்டெப்பு தெரியுமில, போடு. அப்ப எனக்கு நிக்கிறப்ப நீ இல்ல இந்த பேப்பர் பார்த்தா ஒரு ஃப்ளோவா போடுவேன். சும்மா கம்ப்யூட்டர் பார்த்தா மறந்துடாதா? இப்ப நீ சொல்றதுல கண்டுபிடிச்சிட்ட. நீ பேப்பர்ல காப்பி அடிச்சிட்ட. அதெல்லாம் இல்ல, நான் காப்பில அடிக்கவே இல்லடா. நேர்மையா எழுதி இருக்கேன்டா. ஒரு வழியா எல்லாரும் முடிச்சாச்சு.